இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டை பயமுறுத்தின 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்தியன், உங்கள் ஒருவன். பிரெண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் யூகேவை சுற்றி உள்ள வித்தியாசமான பகுதிகளுக்கு போய் அங்கே தன்னுடைய வேன்லேயே தங்கி அங்கேயே சமைச்சு வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரியே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பிரெண்டன் ஜேவிக் அப்படின்னு சொல்லப்படுற இங்கிலாந்துடைய ஒரு கோஸ்டல் வில்லேஜுக்கு தன்னுடைய வேனில் தங்குறதுக்காக அங்கே போகிறாரு. ஜேவிக், அதாவது அவர் தங்க போகிற அந்த வில்லேஜை பற்றி சொல்லணும்னா இங்கிலாந்துலேயே அதிகமாக கிரைம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம். அண்டு பிரெண்டன் தன்னுடைய வேனை ஜேவிக்கில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. சரியாக 3 மணிக்கு ஏதோ ஒரு சத்தம் பிரெண்டனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஒரு நபர் பிரெண்டனுடைய வேனுக்கு வெளியில் டார்ச் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷமாக சுற்றி வந்துட்டு இருந்தார். அண்ட் சடனாக அந்த வேனுடைய கிளாஸை அந்த நபர் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. பிரெண்டன் வேனுக்குள்ளேருந்து கத்துனதும் அந்த நபர் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பிரெண்டன் வெளியில் வந்து பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. Right, whoever the that was has now gone. I'm gonna get out of here. அண்ட் பிரெண்டன் பயத்துடைய உச்சத்துக்கே போயிடுறாரு. அண்ட் சடனாக தன்னுடைய வேனில் ஏறி வேகமாக ஜேவிக்லேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈவன் பிரெண்டன் அன்னைக்கு காலையில் தான் அந்த வேனையே ஸ்டாப் பண்ணுறாரு. ஈவன் பிரெண்டன் சொன்ன ஒரு விஷயம், தன்னுடைய வீட்டுக்கு அவர் போகிறதாகவும் இந்த ட்ரிப்பை இதோட ஸ்டாப் பண்ண போகிறதாகவும் சொன்னார். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜஸ்ட் லிவ் மை பெத் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாமே பெத் தன்னுடைய மகளோட இருக்கிற வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் அமானுஷ்யமாக எந்த வீடியோக்களுமே போஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரு நாள் பெத் தன்னுடைய மகள் இருட்டில் படிக்கட்டுகளை பார்த்து தனியாக பேசிகிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. அண்ட் பெத் தன்னுடைய மகளான பாப்பி கிட்ட போய் யார்கிட்ட பேசின அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு பாப்பி சொன்ன விஷயங்கள் பெத்தை இன்னுமே பயமுறுத்த ஆரம்பிக்குது. Can you tell mommy who you were waving to? No. Why? Because I don't know who it is. பாப்பி தன்னை மாதிரியே ஒரு பொண்ணு படிக்கட்டுகளில் தனக்கு அப்பப்போ தெரிகிறதா பெத்துக்கிட்ட சொல்கிறாங்க. A girl. It was a girl. Yeah. And what did they look like? It looks like me. அண்ட் பெத்தும் தன்னுடைய கணவரும் பாப்பி கிட்ட நீ அந்த பொண்ணு கூட விளையாடுவியா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு பாப்பி நான் அந்த பொண்ணு கூட விளையாட மாட்டேன், அவ என்னை கடிக்க வருவா அப்படின்னு சொன்னாங்க. When you wave at her and blow her a kiss, does she wave back and blow kisses back? No. No. What does she do when you blow a kiss? She just bites me. இது நடந்த அடுத்த நாள் பெத் படிக்கட்டுகளில் உட்காந்து, அதாவது எந்த படிக்கட்டில் தன்னுடைய மகளான பாப்பி அந்த பொண்ணை பார்க்குறதா சொன்னாங்களோ அந்த படிக்கட்டில் உட்காந்து அதுக்கு நாள் என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது பாப்பி அந்த பொண்ணை பார்க்குறதா சொன்ன அன்னைக்கு நைட்டே யாரோ அந்த படிக்கட்டுகளில் நடக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்டதாகவும் ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தமும் அந்த படிக்கட்டிலிருந்து வந்ததா சொல்லி பெத் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படிக்கட்டுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய மூக்கிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மூக்கில் ஏதோ ஒரு சின்ன கீறல் இருந்ததாகவும் அண்ட் அந்த கீறல் அப்போவே சரியாயிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படிக்கட்டுகளை உட்காந்து நைட்டு கேட்குற சத்தங்களை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவங்களுடைய மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. A little
cut from a few days ago that I've not touched for ages, and it was just like a obvious red dot. Suddenly, as I sit on the stairs and talk about the activity that's been in the house, it opens up and just starts pouring with blood. இந்த வீடியோக்களை டிக்டாக்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் GTA இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான பேரானார்மல் டீம் அந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க. அண்ட் அந்த வீட்டில் டிரான்ஸ்லேஷன் மிஷின் பொருத்தப்பட்ட ஒரு காரை அவங்க வைக்கிறாங்க. அது என்ன மாதிரி காரு அப்படின்னா, ஆவிகள் பேசுனா அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு காரு. அண்ட் அந்த காரை அங்கே வச்சதும் இஸ் திஸ் யோர்ஸ், ப்ளே வித் மீ அப்படின்னு சொன்னுச்சு. Is this yours? Play with me. Here we go. Yeah, we're picking up energy. எங்கேருந்து இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த படிக்கட்டுகளுக்கே போகிறாங்க. அந்த படிக்கட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த படிக்கட்டுகளுக்கு மேலே இருந்து ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே இருந்த ஒரே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் மேலே போகிறாரு. அவர் மேலே போனப்போ கீழே வச்சுருந்த அந்த கார் மேலே இருந்துச்சு. Okay, I'm going to come up. Brian. Right. Whoa. Absolutely whoa. டோக்கியோவில் 2012 எடுக்கப்பட்ட ஒரு சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் தான் இது. இந்த வீடியோவில் ஒரு நபர் தன்னுடைய காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அந்த காருக்கு முன்னாடி ஒரு நபர் குறுக்க வந்துடுறாரு. அண்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்த அந்த நபர் அந்த காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து கீழே பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மாறா அந்த இடத்துல ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் இருந்தது. அந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த நபர் ரோடோட சைடில் இருந்து வந்திருக்க மாட்டார், காருக்கு முன்னாடி தான் அப்பியர் ஆகிருப்பார். இதில் இன்னுமே க்ரீப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் அதுக்கு முன்னாடி எந்த பேப்பருமே இல்லை. டோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் எப்போல்லாம் தூங்க போகிறாரோ அப்போல்லாம் கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குறத உணர்றாரு. அண்ட் அவர் எப்போல்லாம் அந்த கதவை திறந்து பார்க்குறாரோ அப்போல்லாம் அந்த கதவுக்கு பின்னாடி யாருமே இருந்ததில்லை. வழக்கம் போல் டோம் தூங்க போகையில் அதே மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த தடவை டோம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. Okay, so I'm trying to get ready for bed. And there's another one. நாளாக இது இன்னுமே அமானுஷ்யமாக ஆரம்பிக்குது. டோம் எப்போல்லாம் தன்னுடைய கதவை தட்டுறாரோ அப்போல்லாம் எதிரில் அந்த கதவு திரும்ப தட்ட ஆரம்பிக்குது. சில நாட்கள் கழித்து இந்த சத்தம் இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா கதவை போட்டு உடைக்கிற அளவுக்கு. So it's literally 3 in the afternoon. It's really complicated at this point, to be completely honest. I can't take this anymore. உயிர்கள் பிறக்கிற இடமும் ஹாஸ்பிட்டல் தான், அதிகமாக இறக்குற இடமும் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மெக்சிகோவில் உள்ள இசமின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் நைட் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போது சடனாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருந்து யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்குது. அண்ட் அந்த நர்ஸும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறாங்க, யாருமே இல்லை. அந்த நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடியும் யாருமே அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலை. இது நடந்து பல நாட்கள் கழித்து கேலரியில் அவங்க அன்னைக்கு எடுத்த வீடியோவை அவங்க செக் பண்ணும்போது தான் இதை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தாங்க. தலைமுடியை விரிச்சு போட்டு அங்கே தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்தியன், உங்களொருவன்.